நேதாஜி என்பது ஒரு வெறும் பெயர் அல்ல, அது ஒரு பிராண்ட். வீரம் இஸ் ஈக்குவல் டு நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மட்டும்தான். டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. If freedom is not given, it's taken. சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டதல்ல, உன்னால் எடுக்கப்பட்டது. வணக்கம், நான் அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதில் நீங்கள் குறிப்பாக நேதாஜின்னு சொன்னாலே அதனுடைய பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நேதாஜி என்பது ஒரு வெறும் பெயர் அல்ல, அது ஒரு பிராண்ட். நேதாஜி என்பது எதை குறிக்குதுன்னா தலைமை பண்பு, தலைவனை குறிக்கக்கூடிய சொல் தான் நேதாஜி. ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஜனவரி 23 அவருடைய 130வது ஆண்டு பிறந்தநாள் விழா. தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கக்கூடிய போராளிகளால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பிறந்த தினம் என்றால், அனுசரிக்கப்படுகின்றால் அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள் மட்டுமே தான். அப்பேற்பட்ட போராளி இந்தியாவில், அதுவும் குறிப்பாக வங்கத்தில் பிறந்தது நம் இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமைக்குண்டான விஷயம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் ஈக்குவல் டு வீரம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வங்கத்தில் பிறந்த ஒருத்தர் தமிழகம் வரைக்கும் வந்து பரவி எல்லார் மனசுலையும் இருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? வங்கம் என்பது இந்தியாவின் ஒரு அங்கம். இதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன கேள்வி வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. வீரம் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மட்டும்தான். அவருடைய கொள்கைகளை பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. If freedom is not given, it's taken. சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டதல்ல, உன்னால் எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாரு. இதில் ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கணும், அவர் பொலிட்டீஷியன் கிடையாது. இஸ் அ நேஷனல் ஹீரோ. இஸ் அ நேஷனல் ஹீரோ ஆஃப் இந்தியா இல்லை, இஸ் அன் இன்டர்நேஷனல் ஹீரோன்னு சொல்லலாம். காங்கிரஸின் தலைமை பண்பேற்று தலைமை பொறுப்பேற்று வென்றபோது கூட காந்திஜி அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார். அந்த ஒரு காரணத்திற்காக அவர்கள் விட்டு விலகி வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற அமைப்பை ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் தமிழகத்தில் எப்படி இவ்வளவு பிரபலம் அடைந்தார்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழகத்திற்கு எப்படி அவர் வங்கத்து சிங்கமோ அதுபோல் இங்கே தென்பாண்டி சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இங்கே தமிழகத்திற்கு தலைவராக இருந்தார். இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு இங்கிருந்து ஆட்களை அனுப்பியவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். லக்ஷ்மி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பெண் பிரிவின் படைத்தளபதியாக அனுப்பி வைத்தவர் தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். இதில் நாம் என்ன பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே அன்னைக்கு தற்கொலை படை தளபதியாக விளங்கியவர் இந்த லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்கள். ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து ஒரு தலைவர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்களிடம் ஆதரவை பெற்று நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடைந்த துன்பங்கள் வந்து சொல்ல இயலாதது. குறிப்பாக இவர் வந்து சிறையிலேருந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சிறையுமே பார்த்துடுறாரு. அப்படி திரும்ப இருக்கும் பொழுது இவர் சிந்திக்கிறார், என்னடா நம்ம சிறையிலே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சுடுவாங்களோ, நம்ம இப்படியே கழிஞ்சிட்டா இந்திய தேசத்திற்கு நாம் எப்படி நம்மளால் இயன்றதை செய்ய இயலும் அப்படிங்கிறது வந்து ஐயாவுடைய மனதில் மேலோங்க. கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருக்கிறார். அன்னம், ஆகாரம், நீர் எதுவுமே அருந்தலை. எத்தனையோ பேர் வந்து வலுக்கட்டாயமாக உணவளிக்க முயற்சிக்கிறாங்க, முடியல. தோத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில் யோசிக்குது, சிறையிலே வந்து ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்து விட்டால் மிகப்பெரிய எழுச்சி இளைஞர்களிடையே, குறிப்பாக இந்தியர்களிடையே, அது யாராக வேணா இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், எல்லா மக்களிடையே எழுச்சி ஏற்படும் என கருதி அவர்களை வந்து வீட்டு காவலில் வைக்கணும்னு சொல்லி சிறைப்படுத்துகிறாங்க. ஜெயிலிருந்து கமாண்ட் பண்ணி வீட்டில் வைக்கிறாங்க.
அப்போ வீட்டிலேயே வந்து ஐயா அவர்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. முதல்ல அவங்க போகிறது வந்து ரஷ்யாவுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அப்போவுமே வந்து ரஷ்யா வந்து நட்பு நாடாக தான் இருக்குது இந்தியாவுக்கு. ரஷ்யாவுக்கு போகிறாங்க, ரஷ்யா தூதர்கிட்ட பேசுகிறாங்க. ரஷ்யா வந்து உதவி செய்ய முடியாத இயலாத நிலையில் இருக்காங்க. பின்பு அங்கேருந்து சிங்கப்பூர் வழியாக ஜெர்மன் சென்று அடோல்ஃப் ஹிட்லரை சந்தித்து நாசி படைகளின் தலைவன், டிக்டேட்டர்னு சொல்லலாம், தன் சொல்லை தவிர வேறு யாருடைய சொற்களையும் கேட்க மாட்டேன்கிற ஒரு ஆணவத்தில் இருந்த ஒரு அடோல்ஃப் ஹிட்லருக்கு ஐயா அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் குறித்து பேசுகிறாங்க. நீங்கள் இப்படியே சண்டை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கலாம். நீங்கள் 4 திசையில் உங்களுடைய படைகளை பிரித்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய படையின் பலம் வலுவிழக்கும். அதனால் இப்பொழுது ரஷ்யாவிடம் நீங்கள் போர் தொடுப்பது தவறுன்னு சொல்லி அடோல்ஃப் ஹிட்லரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸை அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி ட்ரூப்ஸில் இருந்து கற்றுக்கிறாங்க. ஜெர்மன்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலியிலேருந்து ஜப்பான், கிட்டத்தட்ட 71 நாடுகள் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, யூ டைப்பில் இருக்கக்கூடிய சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் 3 மாதம் பயணிச்சிருக்காங்க கப்பல்லையே. ஏன்னா அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தொலாவிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இருந்திருந்தால் எப்படியோ இருந்திருக்கலாம். இங்கே நமக்கு வந்து தெரியும் ஐஏஎஸ்னா என்ன, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கலெக்டர். ஒரு மாவட்டத்தையே கண்காணிக்கலாம், ஒரு மாவட்டத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்கலாம். அப்படி பிரிட்டிஷ் லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து ஐசிஎஸ்ல 4th ரேங்க் வாங்குறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவருக்கு கீழ்ப்படிந்து நான் வேலை செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஐயா அந்த பதவியை துறந்து, அந்த பொறுப்பை துறந்து வெளியே வந்து இந்திய மக்கள்னு சொல்லி போராடுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் வைங்களேன், தமிழகத்தில் நம்ம வடக்கன்ஸ் சொல்கிறோம். அன்னைக்குமே ஆசாத் இந்தியாவில் 1940ஸ்லேயே வெப்பனை கையில் ஏந்தி நம்ம போராடிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கேயுமே இதே பிரச்சனை எழுந்திருக்கு. ஏன்னா இந்தி பேசக்கூடிய ஒரு மக்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மக்கள் ஒரு பக்கமாக இருந்து நம்ம போராடுறோம். இருந்தாலும் மொழி பேரியர் இருக்கும் பொழுது அவனை கேட்குறானே, நீங்கள் இவனுக்கு கூட எங்களால் சரியாக போட்டி போட முடியல. அப்போ ஐயா சொல்கிறாரு, பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற ஒரு வீர முழக்கத்தை எழுப்பியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் இன்னைக்கு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இறப்பு இப்போ வரைக்கும் சர்ச்சையாகவே தான் இருக்குது. பல கருத்துக்கள் வந்து மாறி பேசப்படுது. உங்களுடைய பார்வை அதில் இருக்கு சார்? அவரோட இறப்பை வந்து இன்னும் இத்தனை ஆண்டு காலம் ஆனாலுமே சொல்ல முடியாது. அவர் என்ன வந்து சாதாரண மனுஷன் நினைச்சிங்களா? அவர் ஒரு சூப்பர் ஹீரோ சார். அவர் சிந்திச்சு பாருங்க, ஜப்பான் போகிற வழியில் டைவான் பக்கத்தில் எங்கேயோ இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஷமாசி ஷோ, இந்த ஜப்பானுடைய இராணுவ ஜெனரல், அவருடைய உடல் கிடச்சிருச்சு. ஹபீபுர் ரஹ்மான், நேதாஜி அவருடைய பிஏன்னு சொல்லலாம், அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஜெனரல்னு சொல்லலாம், அவருடைய உடல் கிடைத்தது. ஆனால் ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய உடல் இன்னுமே கிடைக்கல? இன்னுமே என்ன சொல்கிறாங்க, அந்த இதில் வந்து அவர் போகலை, மாறு வேஷத்தில் சைனா சென்றுட்டாங்க, இன்னுமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. நேதாஜி என்பது மக்கள் மத்தியிலிருந்து அழிக்கவே முடியாதது. அவருடைய இறப்பு என்பது இன்னுமே ஏதோ ஒரு ரூபத்தில் நேதாஜி இருக்கிறான்கிற நம்பிக்கையோடு தான் இந்திய மக்கள், உலக மக்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. நேதாஜியோட கொள்கைகளை பின்பற்றுறாங்களா எத்தனையோ பேர் கேள்வி கேட்கலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்கிறோம். அவருடைய கொள்கையில் எத்தனை பேர் சார் பின்பற்றுறீங்க? புலால் உண்ணாமையை பற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி யார் வீட்லேயாவது புலால் உண்ணாமையை பின்பற்றுறீங்களா? எங்கே போனாலும் வீதிக்கு வீதி சிக்கன் கடை இருக்குது, மட்டன் கடை இருக்குது, பீஃப் கடை இருக்குது. மது அருந்தாமையை பற்றி சொன்னார். இன்றைக்கி யாராவது ஒருத்தங்க மது அருந்தாமல் இருக்காங்களா? பார்ட்டினாலே பீர் ஆகட்டும், வைன் ஆகட்டும், சரக்காகட்டும், அப்படி தான் அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னை அறிந்தோ அறியாமலோ நேதாஜியின் கொள்கைகளை பின்பற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள். பெண்ணுக்கு எதிரான போராட்டமாக நாம் குரல் கொடுக்கறது இல்லையா? இன்னைக்கு உமன் போலீஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? நாம எல்லாம் சொல்கிறோம் தமிழின போராளி விடுதலை புலி பிரபாகரன் என்கின்ற அவர் ஆயுதத்தை உற்பத்தி செய்தார், பெண்கள் படைப்பிரிவை வைத்திருந்தார். இதற்கெல்லாம் முன்னோடி யார் சார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவரே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ரைஃபிளா அதை டிசாம்பிள் பண்ணி அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே திரும்ப அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட நாலேஜ் இருந்துருந்துச்சுன்னா எப்படி?
அப்பேற்பட்ட மனிதன் ஒவ்வொரு இந்தியர்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழ்க நேதாஜி புகழ், வளர்க அவரது கொள்கைகள் என கூறி அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பாக அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு இந்தியர்களும் கொண்டாட வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.